என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஆமா சார், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாமா, நீங்க சொன்னீங்கல்ல அதே பஸ் ஸ்டாப் தான். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிட்டு சார். மார்னிங் அசம்பிளி ஸ்டார்ட் ஆக முன்னாடி நான் ஸ்கூல்ல இருக்கணும். பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்த ஸ்டாப்ல தானே வெயிட் பண்றீங்க? ஆமா. சரி சார், என்னமா 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எதுக்குல அந்த நேரத்துல இருந்து இப்படி முறைச்சிட்டு இருக்க? உன்னை இன்னமே நான் கொல்லாம விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு. இந்த வயசு பிள்ளை எல்லாம் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுது. நீ என்னடானா லீவுக்கு வர்றது ரூமுக்குள்ளாடி அடைஞ்சு கிடக்குது. 16-17 வயசுல பசங்க எல்லாம் என்னமா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. உன் வயசு அப்படி இருக்கான், நீ தாராளமா என்ஜாய் பண்ணிக்க. ஏதோ ஒன்னு கடத்திட்டு போற மாதிரி மூஞ்ச வச்சிருக்க. ஆமா, கடத்திட்டு தானே போற. ஆமா, கடத்தாவ. அதனால எப்பதான் வருவாரு? பேசாம என்னை வீட்லயாவது விட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் பொறுமையா இரு, வருவாவலாம். வீட்ல இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் கூட்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் இப்ப என்னதான் பிரச்சனை? தனியாவே விட மாட்டீங்களா? அது நீ தனியா இருந்து என்னத்த பார்க்க போற? அவன் தான் கூப்பிடான்ல, அப்படியே ஸ்கூல்ல சுத்தி பாத்துக்கிட்டு வரலாம்ல. மா, நீங்க வேற கொடுமையா படுத்தாதுங்க. வருஷத்துல 1 மாசம் லீவுக்கு வாரேன். இருந்துகிட்டு போட்டாதி, இதுவும் நம்ம ஸ்கூல் தானே. என்ன 1 வருஷத்துல ஸ்கூல் லைஃப முடிக்க போற? அடுத்த காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல தானே வந்து குப்பை கொட்டி ஆகணும். நீ நல்லா கனவு கண்டுகிட்டு இரு, இங்க வந்து குப்பை கொட்டுவேன் அப்படின்னு. யார பின்ன 1க்கு 2 பெத்து வச்சிருக்க, நீங்க பார்க்காம வெளியில இருந்து ஆளு கொண்டு வர முடியுமா? அதுக்குதான் அவன் இருக்கான்ல, அவன் ஸ்கூல்ல கட்டி காப்பாத்துவான். ஒரு அக்கறை இருக்காதுல்ல உனக்கு? நம்ம ஸ்கூலு எப்படி நடக்குது, எப்படி கொண்டு போற அவ ஸ்கூல அப்படின்னு இயல்புல பாக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? நீங்க 2 பேரும் அதை தூக்கி பிடிச்சிட்டு இல்லைங்க. எனக்கெல்லாம் அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீல மனுஷனால இத்தனை வருஷம் அவர் ஒத்தையில் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு வயசுக்கு மேல அவராலே முடியல. நம்ம தான் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு உன் மண்டையில யாருதா பத்தியா? இப்ப உங்க 3 பேருக்கு வேற வேலை இல்லையா? இங்க பாராதி, நீ பிறந்த நேரம் நல்லா இருந்ததுனாலதான் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்க முடிஞ்சு. அதான் அவன் பேரை கூட வைக்காம உன் பேரையே ஸ்கூலுக்கு வச்சிருக்கான். நீ என்னடானா அந்த ஸ்கூலுக்கும் உனக்கு கொஞ்சமா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்க. அதான் என்னை மாதிரி இதே ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு இருந்திருக்கான். முதல்ல உங்க 2 பேரையும் சொல்லணும். சொந்தமா நல்லதா ஒரு ஸ்கூல் இருக்கும்போது நாடு கடத்துறீங்க எல்லாம். அதான் இந்த பேச்சு. இப்ப என்ன, உன் கூட ஸ்கூலுக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா, வேற பின்ன வந்து தொலையேன். ஆனா மொபன இங்க இருந்தே சொல்ல பாத்துக்கா. அதை பாரு இதை பாருன்னு ஏதாவது வேலை வாங்கணும்னு வச்சுக்கா, அதுல வச்சு மூஞ்செல்லாம் பியாத்த எடுத்துருவேன். எப்படியும் ரூம்ல படுத்து தூங்க தான் போறேன். அதே உங்க பொல்லாத ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு வாரமா போய் தூங்கிறேன். எல்கேஜி பிள்ளைல ஸ்கூலுக்கு கூட்டு போற மாதிரி தான் இருக்கு. எப்ப உன்னை யாரும் ஒரு வேலை செய்ய சொல்ல மாட்டாவ. சும்மா ஸ்கூல்ல சுத்தி பாத்துக்கிட்டு வா. இவன் நமக்கா வந்து பிறந்தான். யார ஏதாவது பிள்ளைனா சொந்தமா ஸ்கூல் இருக்கிறதுக்கு என்னமா அரட்டை அடிக்கும். அதான் அவன் கூட போறேன்னு சொன்னாச்சுல்ல. சரி, என்னமா 5 நிமிஷத்துல ஸ்கூல் கேம்பஸ் குள்ளாடி இருக்கணும், கிளம்பிடு. இங்க பார்விக்கி, அந்த ஆளை பாக்கணும் இந்த ஆளை பாக்கணும்னு சொல்லிட்டு யாருக்காவது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கான், நான் பொல்லாதவன் ஆயிருவேன் சொல்லிட்டேன். நேரம் ஸ்கூலுக்கு போறேன், என்னை இறக்கி விட, உன் ரூமை காட்டுற, எனக்கு அவ்வளவுதான் வேணும். எப்ப எங்களுக்கு இது காணும், கிளம்பு. காலை வெண்ணி தண்ணியை ஊத்துன மாதிரி நின்னோம். இப்ப என்னடானா சார் மோரன்னு வெயிட் பண்ணிட்டு நிக்கான். தலை எரிச்சல். என்ன தம்பி தலை எரிச்சலாம்? அப்படி இந்த ஸ்கூலோட ஏவோங்கிற முறையில எனக்கு எவ்வளவு தலைவலியா இருக்கும். ஒரு நாள் கார்ல 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு இவ்வளவு தலைவலிக்குது உனக்கு? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். ஒருவேளை 12B போயிருக்குமா? யார்கிட்டயாவது கேட்டு பாக்கலாம்னா பஸ் ஸ்டாப்லயும் யாரையும் காணல. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். பிளாக்மெயில் பண்ணி கூட்டு வந்துட்டேன். அசம்பிளிக்கு நேராவது சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு. இப்ப எவ்வளவு நேரமா காவல் இருக்க வச்சிருக்கேன்னு பாத்துக்கா. பிரதர் சாரி, 12B மண்டே மார்க்கெட் பஸ் போச்சா பிரதர்? ஹலோ, பஸ் போச்சான்னு சொல்லிட்டு காருக்குள்ளாடி இருக்கவங்கள தான் தட்டி கூப்பிட்டு கேட்பீங்களா? அதானே, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம். சாரி, பஸ் ஸ்டாப்ல யாரும் இல்லையா? அதான். அட என்ன வேணும்? இல்ல பிரதர், 12B மண்டே மார்க்கெட் பஸ் போச்சுதான். ஹலோ, பஸ் போச்சுதா இல்லையான்னு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். காருக்குள்ளாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட பஸ் போச்சான்னு கேட்டா எப்படி தெரியும்? நீங்க கேட்ட பஸ் இன்னும் போகல. ஓ அப்படியா? ஹலோ, வெயிட்டிங்ல நிக்கிறவங்கள்ட்ட தான் பஸ் போச்சா இல்லையான்னு கேட்கணும். பஸ் ஸ்டாப்ல தான் யாருமே இல்லையே சார், அதான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன். நீங்க கேட்டதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க கேட்ட பஸ் இன்னும் போகல. இப்படி பல்ல எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். தெரிஞ்ச பிள்ளையா இருக்குமோ? ரொம்ப தேங்க்ஸ் சார், தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா வெளியே போறீங்களோ? இதெல்லாம் இவனுக்கு எதுக்கு? அது வேற பல்ல காட்டிட்டு நிக்குது. ஆமா. அச்சோ, ஆனா நீங்க வெயிட் பண்ற பஸ் வராதே. இவன் இப்ப பஸ் கண்டக்டரா வேலை பார்த்தான்னு தெரியலையே. இப்பதானே அந்த பஸ் போகல நீங்க. அட அத மறந்துட்டேன் பாத்தீங்களா? 2 ஸ்டாப் முன்னாடி பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு. அச்சச்சோ, அடுத்த பஸ் வேற எப்ப வரும்னு தெரியலையே. என்ன இங்கிலீஷ்? இங்கிலீஷா? ரொம்ப தேங்க்யூ சார், நான் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன். அச்சச்சோ, அடுத்த பஸ்ஸும் வராதே. இவனுக்கு இப்ப கவர்மெண்ட் பஸ்ல டிரைவர் வேலை கொடுத்தாவ.
இல்ல சார் 12B போச்சுதுன்னா 12E உண்டு. அட ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த பஸ் எல்லாம் எப்படி வரும்? டிரைவர் ஓட்டினா பஸ் வரும். அடுத்த பஸ் வரும். ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எப்படி அடுத்தது பஸ் வரும்? பிளாக் ஆயிரும் ரோடு. பாக்கிறதுக்கே பாவமா இருக்கலாம். நீ ஒண்ணு பண்ணு, பின்னாடி சீட்ல போயிரு. அவங்க ஃப்ரெண்ட்ல வந்து உட்காரட்டு, எங்க போனேன்னு கேட்டு நம்மளே கொண்டு டிராப் பண்ணிடலாம். அடிச்சு பல்லையெல்லாம் பியாத்துருவோம் பாத்துக்கா. ஆதி, இதுதான் உன் அண்ணி. அண்ணியா? ஹலோ. எப்படி அழகா இருக்கெல்லாம்? கிறுக்கால பிடிச்சிருக்கு, அது முறைச்சிட்டு நிக்குது. 2 வருஷம் காதல். நிஜமா தான் சொல்றியா? ஆமாங்கிறேன். பேசு. நான் என்னத்த பேச? ஹாய் அண்ணின்னு சொல்லு. எது? என்னக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறான். ஷோ ஹாய் அண்ணி. அடிச்சு மூஞ்சி முழியெல்லாம் பியாத்துறோம் பாத்துக்கா. அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்குமா அறிவு இல்ல? அழகா பேசுறா இல்ல? நீ என்னடானா 2 வருஷம் காதலுங்கிற, அது என்னடானா அண்ணின்னு கூப்பிட்டதுக்கே முறைச்சுக்கிட்டு நிக்குது. அதெல்லாம் சும்மா வெளியே. என்ன குல்ஃபி, அதெல்லாம் சும்மா வெளியே தானே. அறிவு இல்ல? தனியா ஒரு பொண்ணு நின்னு ஏதாவது கேட்டா உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிருவீங்கல்ல? அப்ப நிஜமாவே உங்களுக்கு இவனை தெரியாதா? அவன் 2 வருஷமா உங்களை தெரியுங்கிறான். ஹலோ, குடும்பமே இப்படிதானா? குடும்பமே இப்படி இல்ல, இவன் மட்டும் தான் இப்படி. என்னையே மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். எருமை, மூத்த மாடு. அண்ணிய பார்க்க விடாமல. அவங்க என்னடானா உன்னைய தெரியவே தெரியாதுங்க. அவ நீ என்னடானா 2 வருஷம் காதலுங்கிற. உன்னைய நம்பி நான் பேச போனதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு பாரு. நிஜமாவே 2 வருஷமா அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? அட, காதலிக்க ஆரம்பிச்சா 2 நிமிஷம் கூட 2 வருஷம்னு கவி பேராசிரியர்களே சொல்லியிருக்காவ. என்னம்மா, நான் சொன்னது கரெக்ட் தானே? என் கையில மட்டும் நீ மாட்டினேன்னு வச்சுக்கா, மவன செத்தேன்னு நினைச்சுக்கா. அதுக்கு என்ன, இந்த வாரேன். விக்கி, காரை விட்டு இறங்க மாட்டாருன்னு நினைச்சுல வாய விட்டோம். கடவுளே. என்ன மேடம், வெளியே வந்துட்டேன். கையில கிடைச்சா ஏதோ பண்ண போறதா சொன்னலாம். எங்க பண்ணு பாக்கலாம். இங்க பாருங்க, தனியா நிக்கிற பொண்ணுட்டா வம்பிழுக்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? பண்ணிக்கோ, எங்க பண்ணு பாக்கலாம். ஹலோ, நிஜமாவே உங்களுக்கு இவனை தெரியாதா? இல்ல, தெரியாது. எங்க அதையும் கண்ணை பார்த்து சொல்லு பாக்கலாம். கண்ணை பார்த்து சொல்லணுமா? ஆக மொத்தத்துல இன்னைக்கு கம்பி தான். அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஓய், என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு என்ன, கண்ணை பார்த்து சொல்றதுக்கு பயமா? கண்ணை பார்த்து தான் சொல்றேன், தெரியாது. எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்றியா? நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். நீ பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்துச்சு யாரு? இராம்ல, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கான். ஃபியூச்சர்ல உனக்கு ஹெல்ப் ஆகும்லாம். என்ன இங்கிலீஷ் கரெக்டா? பேரு கரெக்டா? இல்ல, தமிழ்ல தான் சொல்லணுமா? என்ன நடக்குதுங்க? நான் போன வழி விடுங்க. தெரியுமா தெரியாதா? உண்மை சொல்லிட்டு போ, வழி விடேன். தெரியாது. தெரியும் தெரியாது கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன தித்து தெரியாது? மறுபடியும் கேக்குறேன், ஒழுங்கா உண்மை சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதான் தெரியாதுன்னு சொல்லாவேலாம் விடாம்ல. டிசம்பர் 23 தெரியாது? தெரியாது. இந்த விசில் யாருக்கு? இங்க வாமா இருக்கா. என்ன அண்ணே கூப்பிட்டீங்களா? ரோஸ் எல்லாம் எங்கம்மா கொண்டு போயிட்டு இருக்க? ரோஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தான். ஒரு ரோஸ் குடுக்குறியா? உங்களுக்கா? ஏன் எனக்கெல்லாம் ரோஸ் தர மாட்டியா? ஹலோ, இப்போ எனக்கு வழி விட போறீங்களா இல்லையா? இரு குல்ஃபி, பேசிட்டு தானே இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணு இவனுக்கு தெரியுமோ? இவன் இவ்வளவு பண்றதுக்கு செருப்பால் அடிச்சுக்கிட்டு போயிருக்குமே. டிசம்பர் 23 என்ன நடந்திருக்கும்? இப்பவாது சொல்ல போறியா? டிசம்பர் 23 தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுதான். அப்போ தெரியாது, பார்த்ததே கிடையாது, அப்படிதானே? பாக்குறதுக்கு நல்ல குடும்பத்து பையன மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாதுங்க சொல்லிட்டேன். என்ன, ரோஸ் வேணுமா வேண்டாமா? ஆனா விலைக்கு தான் தருவேன். எவ்வளவு ரூபாமா? ஒரு ரோஸ் 20 ரூபாய். 20 என்ன 20? 20,000 கொடுத்துட்டு போறேன். என்னங்கண்ணே? ஓய், தமிழ். தமிழா? சார், வழி விடுங்க சார். தெரியாது என்ன? எப்பவுமே தெரியாதுதான். என்ன பார்த்ததே இல்ல? பார்த்ததே இல்ல. நீ பாக்குறத 3 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன்ல. ஐயடா, எங்களுக்கு வர வேலை இல்லையே. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? ஹலோ, எனக்கு உங்களே தெரியாது, இதுல என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு கேட்டா எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அதான் சொல்றோம்ல, பாக்குறதுக்கு பெரிய வீட்டுல உள்ள பையனை மாதிரி இருக்கீங்க. தேவையில்லாம இப்படி ரோஸ் எல்லாம் நீட்டி உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காதுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம். தெரியுமா தெரியாதா? இல்லன்னா இப்ப வேற மாதிரி நடக்கும். தெரியாது 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 தெரியாது. ஓய் குல்ஃபி, ஐ லவ் யூ. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ வழி விடுங்க சார். நெஞ்சை பூ போல் கொய்தவரே, ஐ லவ் யூ. என்னை ஏதோ செய்தவரே, ஓ ஓ ஓ
அதான் போயிட்டாவே இல்ல. என்னம்மா அப்படியே போறியா? எப்படி நம்ம வீட்டுக்கு தான் வர போறான். நல்லா இருக்கா எல்லாம்? வருத்தமா இருக்குல்ல? அழகா தானே இருக்கான். இல்ல நீ இவ்வளவு பேசியும் உன்னை செருப்பால அடிக்காம போறாவ பத்தியா? அதான் லவ், 2 years லவ். நீ யாருன்னே தெரியாத மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போகுது. தெரியாதவங்க யாராவது திரும்பி பார்த்துட்டு போவாங்களா? தெரிஞ்சனால தானே அந்த அக்கா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. கரெக்ட். தெரிஞ்ச பொண்ணா? நல்லாவே தெரிஞ்ச பொண்ணுதான். நீ எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இந்த மாவன் ரோஸ். எப்படி தெரியும்னு சொல்ல, அப்பதான் நம்புவேன். இன்னும் 3 தெரு நடந்தா ஒரு ஆசிரமம் இருக்கு. பொண்ணை பத்தி கேட்டா ஆசிரமத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த ஆசிரமம் தான் அவளோட வீடு. அநாத ஆசிரமம் இருக்கலாம், அங்கதான் நிக்கிறான். அறிவு இருக்கால உனக்கு? ஏன்? அநாத ஆசிரமத்துல நிக்க பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களா இருக்கும், இல்ல ஆதரவற்ற பிள்ளைங்களா இருக்கும். அதை கூட விட்டு வச்சாம அதுக்கு கஷ்டத்தை கொடுக்க பாக்க. அதான் முன்னமே தெரியும்னு சொல்றேன்ல. அது பிறகு தெரியாத மாதிரியே போறாங்க. அப்படிதான் போவான். இன்னமும் அப்படிதான் போவான். ஒன்னும் புரியல. அண்ணே, என்னம்மா? உங்க ஜோடி சூப்பர். ரோஸ் வாங்கிக்கிட்டது காசு தரணும்ல. அத திருப்பி கொடுத்துட்டீங்கல. சீக்கிரமா அந்த அக்கா உங்களுக்கு ஓகே சொல்வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐயே, ஹரிச்சந்திரன் பல்ல பாரு. உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது, உயிர் வலிக்கின்றது. நீ தந்த ஒற்றை கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே. தினம் காலையில் இந்த நாள் காட்டிய உன் பிம்பம் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். அப்பனா இது எப்படி ஃபர்ஸ்ட் மீட் ஆகும்? முன்னமே பாத்துர்க்காங்க இல்ல? நான் இருக்கும்போது தானே முத தடவை பேசியிருக்கான். ஆமா, எப்படி அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும்? அது வந்து ஏன் ஏன்? உன்கிட்ட இல்ல அங்க. ஏன்னு வா. நான் வரதெல்லாம் இருக்கட்டே. நீங்க வரும்போது என்னைய கூட்டிட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யார்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். படிப்பு தவிர உங்களுக்கு என்னடா முக்கியமா இருக்க போகுது? அனு, கனி திடீர்னு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவ என்ன கேள்வி கேட்க போறான்? அவளுக்கு வர டவுட் எல்லாம் ப்ரோக்ராம் ரன் ஆகல, அப்படி இல்லையா மேத்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகல, இதுதானே? இதையும் தாண்டி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இதையும் தாண்டியா? அவ முன்ன அந்த அளவுக்கு எல்லாம் போவாதே. அண்ணிய பத்தி விசாரிச்சிருக்கா பாரு. தமிழ் அக்காவையா? ஆமா. இவளுக்கு இருக்கு அவங்கள பத்தி? என்னம்மா திடீர்னு கேட்டா? எனக்கு வேற அவங்கள மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சா? அதான் பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. உங்க அண்ணியோட முதல் சந்திப்பெல்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சு. ஏனு உனக்கு அந்த அக்காவை தெரியுமா? நீ என்ன லூசா? விக்கிய தனக்கு ஒய்ஃப் பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? அப்பனா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணலாம்ல? நானே அப்ப ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன். அந்த அக்காக்கு முகமே இன்னும் கொஞ்ச நாள் ஆனா எனக்கு மறந்துடும் போல இருக்கு. மொத்தமா ஒரு 5 நாள் போலதான் நான் எல்லாம் பாத்திருப்பேன். உங்களுக்கு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு அக்கறை இல்லையா? இல்ல. ஏன்? இவ்ளோ செல்ஃபிஷா இருக்கீங்க. உங்க அண்ணன் அந்த அக்கா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா? இல்லையா? ஏன்? ஏன்னா அருமை தெரியாம துரத்தி விட்டான். இவன் கூட எல்லாம் இல்லாம ஹாப்பியா இருக்கணும் அவங்க. யார் தான் அது தப்பு பண்ணல? யார் தப்பு பண்றாங்க, யார் தப்பு பண்ணல, அதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சா, அந்த ரிலேஷன்ஷிப்பும் உடைஞ்சிருச்சு. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழதான் போறாங்க. அந்த அரக்கனா நாளுக்கு நாள் அவன் கிறுக்கன்னா ஆவிட்டு இருக்கானே தவிர மன்னிக்கிற பழக்கமே இன்னும் அவனுக்கு வரல. ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியாதா இவங்க இந்த தப்ப பண்ணிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆமா, நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்ட? அதான் சொன்னோம்ல, வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த அக்காவும் உங்க அண்ணனும் பிரிஞ்சாங்க அப்படின்னு ஒரு டவுட். பாக்குறதுக்கு நல்லவங்கள மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. என்னன்னு கரெக்டா? முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் பேசி ஏதாவது கிடைக்க போகுதா? கனி, எங்க அம்மாக்கெல்லாம் சொத்து பணம் இதெல்லாம் முக்கியமே இல்ல. எப்பவுமே சொந்தக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாவ. பணம் இருக்கதையும் தாண்டி ஒருத்தங்க கிட்ட நல்ல குணமா நல்ல ஃபேமிலி இருந்தாலே அவங்களுக்கு போதும். அந்த ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா. ஏ கனி, ஏன் கிளாஸுக்கு வாழ எவ்வளவு நேரமா உனக்காண்டி கையல் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? கையலா வேற பின்ன 12:30 பசிக்குது கனி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கலாம்ல? ஒன்னே விட்டுட்டு நாங்க எப்ப சாப்பிட்டுருக்கோம்? நான் வரேன். சரி, போயிட்டு வா. இவன் என்ன திடீர்னு அண்ணிய பத்தி இவ்வளவு விசாரிச்சுட்டு போறா? 2 பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன, நம்பிக்கை இல்லாதவன் கூட இருக்கதான் இல்லாததான் ஒண்ணுதான். ஆதி, வா அத்தை. வாரதெல்லாம் இருக்கட்டு. இவ்வளவு நேரம் கனி கூடல தானே இருந்து பேசிட்டு இருந்தா? ஆமா, என்னன்னு தெரியல, திடீர்னு அண்ணிய பத்தி வந்து கேட்டுட்டு இருந்தா. தமிழை பத்தியா? ஆமா, விக்கிக்கு கல்யாணம் ஆனது இப்பதான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி இருந்த அவள்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டா அதான் வந்தேன். இங்க பாரு, காலேஜ்ல ஒரு கண்ணு கிடையாது, 1000 கண்ணு இருக்கு. உன் பாட்டுக்கு மனம் போல உங்க இஷ்டத்துக்கு அங்கே எங்கேயுமா இருந்து பேசிக்கிட்டு இருக்குது. பாக்கியவி என்ன சொல்லுவாவ? என்ன சொல்லுவாவ? எல்லாரும் முன்னாடியும் தானே இருந்து பேசிட்டு இருக்கேன்.
இங்க ஏன் எந்த பையனும் எந்த பொண்ணும் பேசலையா? பேசுறாங்க ஆதி. ஆனா ஆனாயா? நாளைக்கு ரேணுகா ரீஜாயின் பண்ண போறா. அதுக்கு என்ன? இங்க பாரு, சஸ்பெண்ட் பண்ண நாளெல்லாம் முடிஞ்சு இப்படியே ஒருத்தர் நீங்க இருந்து பேசிட்டு இருக்கத பார்த்தாலும் இன்னும் அவளுக்கு இருக்கதான் பிடிக்கும், அவளுக்கு தான் பிரச்சனை கொடுப்பா. கனி கிட்ட காலேஜ் கேம்பஸ்குள்ளாடி தேவையில்லாம பேசாத. நீ பேசுறதுதான் அவளுக்கு பிரச்சனை. புரியுதத்த. ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டாலாம், அதான் வந்துட்டேன். சரி சரி, எலும்பி கிளாஸுக்கு போ. ஆ சரிதா. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையே இசை. கண்டுபிடிங்க. மணக்குதுல. மணக்குதா? ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கியா? என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என் ஃப்ரெண்டுக்கு. உன் ஃப்ரெண்டுக்கா? அப்பனா நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அப்படிதானே? நீங்க எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப நீங்க என் ஃப்ரெண்டு கிடையாதா? நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் முத ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிறேன். அச்சோ, அப்பனா சண்டை வாங்கிட்ட. உங்களுக்கு எங்க அம்மா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்ல. என் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம். ஆனாலும் இசை, உனக்கு அந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம் சொல்லிட்டேல. கஷ்டமா இருக்குப்போ. அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு எங்க அம்மா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்ல. யாருமே இல்ல. இவ பார்த்தா எடி, உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன்? நீ என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்க? குளிக்க சொன்னீங்க. சூடு பண்ணி வச்ச தண்ணி எல்லாம் ஆறியாச்சு. இனிமே பச்சை தண்ணியில குளிச்சுக்கிட்டு போ. சின்ன பிள்ளை எல்லாம் இப்படி சுட சுடையா குளிக்கும். சுட சுடையா குளிக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்லிட்டாங்க. எடி, இப்ப வர போறியா இல்லையா? நேரம் ஆகுது. 8 மணிக்கு எனக்கு ஸ்கூல்ல இருக்கணும். நீங்க ஆடிக்கிட்டு நிக்கது. இரு, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு வினித். இந்த ஒரு வாரம் இவளை கூட்டு போய் நான் 8:15 8:20க்கு தான் போய் சேரியேன். திட்டு வாங்கி தரதுக்குனே இருக்கா. அம்மா, உங்களை யாராவது திட்டுனா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். என் ஃப்ரெண்ட் அந்தால பாத்துக்கிடும். இவ ஃப்ரெண்ட் பெரிய ஆளு. அம்மா, இது என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்ல. காலையில இருந்து படுத்தாத இசை. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு எங்க தெரியும்? அதுக்குள்ளாடி அப்படி என்னதான் இருக்கு? குலாப் ஜாமுன் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்ல. தெரியலையே இசை. அம்மா, நீங்க தான் இது என் ஃப்ரெண்டுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி தந்திருக்கீங்க. பிடிக்கும்ல? பேசாம உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ரு. எங்களுக்கு என்னடி தெரியும் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு? பிடிக்கும். குலாப் ஜாமுன் எனக்கு பிடிக்கும் போது ஏன் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதா? பை. எங்களுக்கெல்லாம் குலாப் ஜாமுன் இல்ல, அப்படிதானே? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கோங்க. ஏடி, இசை என்ன பேய்டேன். கொழுப்பு பத்தியா? என்னாச்சு? காலையில இருந்தே அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்னத்தையும் ஒண்ணு அடைச்சு வச்சு கொடுத்தாலாவது பிள்ளை அமைதியா போடுமா? யாருதான் இவ ஃப்ரெண்டு? ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். கரஸ்பாண்டண்டா? ஆமா. தேவையா இவளுக்கு இதெல்லாம்? அது யாருன்னு இவளுக்கு தெரியாது. நல்ல பாசமா பேசணும்னு இவள பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நல்லவரா தான் இருப்பாரு. நம்ம சஞ்சியோட ஃப்ரெண்ட் ஆச்சே. ஓ, சஞ்சியோட ஃப்ரெண்டு தான் நல்லவர் அப்படிதானே? அவ ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நிறைய பேரு சின்ன பிள்ளைகள் மேல எல்லாம் நல்ல பாசமா இருப்பாவ. ஒர்க் டென்ஷன், டிப்ரெஷன் இப்படி இருப்பாவ. மழலை பேச்சினாலே எல்லாரும் கரைஞ்சிருவாவே எல்லாம். கரையாவ. நீ என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? இல்ல தமிழ், இன்னைக்கு வெளியே போனோம். என்னாச்சு? யாரையாவது பார்க்க போறியா? ஆமா, ஒருத்தங்களை பார்க்க தான் போனோம். ஆனா நீ டென்ஷன் ஆகுற மாதிரி எல்லாம் இல்ல. 2-3 நாளாவே கேட்டுட்டே இருந்தாங்க வெளியே கூட்டு போங்க அப்படின்னு. ஓ, அது சரி. நேத்துக்கு நைட்டு கூட இந்த பேச்சு தான் போச்சு. அதான் வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க கலக்குங்க. எங்க எங்கன்னு பிளான் பண்ணல. நல்லா என்ஜாய் பண்ணு. என்னத்தை என்ஜாய்? அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, அதனால கூட்டு போறேன். இப்பவாது கூட்டு போனேன்னு உனக்கு புத்தி வந்ததே. சரி வினித், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அவளையும் கிளப்பணும்ல. நான் வாரேன். சரி தமிழ். ஆமா, எதுக்கு என்ன சிக்னல் வச்சு கூப்பிட்டீங்க? ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? என் மியூசிக் தான் சூப்பரா இருக்கா? அப்பனா ட்ரெஸ் நல்லா இல்லையோ? அடி பொலியா தான் இருக்கு. ஏன்? எங்க அம்மா இன்னைக்கு ஒன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? என்ன சொன்னாங்க உங்க அம்மா? என்னம்மா 2 நாள்ல பேக்ல எடுத்துட்டு நானே கிளாஸுக்கு போற மாதிரி இருக்குமா? உண்மையா?
ஆமா, எங்க இசைக்கு 4 வயசு ஆயாச்சுலாம். இனிமே எல்கேஜி போக வேண்டாமா? அப்பனா இனிமே நான் உங்களை பார்க்க முடியாதுல்ல. யார் சொன்னா அப்படி? நான் கிளாஸ்க்குள்ள போயிட்டேன்னா எப்படி பாப்பீங்க? நீ கிளாஸுக்குள்ள போனாலும் உன்னை தேடி நான் வருவேன். அப்போ கட்டின பொண்டாட்டி தேடுறதுக்கு நேரம் இல்ல. நீ பேசின பேச்சுக்கு இசை கூட நீ பேசுறதுக்கு நான் பேசவே விட்டுருக்க கூடாது. என்ன பண்ண என் தலை எழுத்து. அப்பா நீ ஏங்கிட்டு இருக்கவளுக்கு கொஞ்சமாவது உன் பாசம் கிடைக்கட்டுன்னு உன் கூடால பேச விட்டுருக்கேன். டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதும் 3:30க்கு முடியுமா? நம்ம 4 o'clock வரைக்கும் இங்க இருந்து பேசிட்டு போலாம், சரியா? நிஜமா? ஆமா, அது என்ன டப்பால போட்டு அடைச்சு கொண்டு வந்திருக்கா? உங்களுக்காண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஓபன் பண்றேன். இது என்னன்னு தெரியுமா? குலாப் ஜாமுன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஓ, அம்மாவோட நெய்ம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் அம்மா நேம் அம்மா. ஏன் இசை, உங்க அப்பா எங்க இருக்காங்க? நீ என்ன கேட்டாலும் அவள்கிட்ட எந்த பதிலும் வராது. குலாப் ஜாமுனுக்கே உனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா? எங்க அப்பா தூரமா இருக்காங்க, ஆனா இருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமா, எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு நீ எப்படி கரெக்டா எடுத்துட்டு வந்த? உங்களுக்கு பிடிக்குமா? எங்க அம்மா தான் செய்து தந்தாங்க. பாத்தீங்களா? நான், நீங்க, அது பிறகு எங்க அப்பா எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்கும். எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. உங்க அம்மாக்கு எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு எப்படி தெரியும்? எங்க அப்பா என் கனவுல வந்து நான் உன்னை கூட்டு போறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க எங்க அம்மாக்கு கனவுல போய் சொல்லிருப்பீங்க. உங்க அப்பா உன்னைய எங்க கூட்டு போவாங்க? கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க, என்ன எங்க அம்மாவையும். மியூசிக்கோட அப்பா ஃபாரின்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவன் அடிக்கடி அப்பா அப்பான்னு சொல்றான். இனிமே அவரையெல்லாம் கேட்டு அவளை கஷ்டப்படுத்த கூடாது. சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சீக்கிரமா உன்னை வந்து கூட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களா இருக்க வீட்டுல. சரி, எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு குலாப் ஜாமுன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. நான் தான் தருவேன். மட்டும் காட்டுங்க. காட்டுங்க. தாயாக மாறிடுவ உனக்காக. வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வா என்னுயிரே தந்தை என பதவி கொடு. எப்படி இருக்கு? எங்க அம்மா அவங்களே பண்ணது. தோசை மட்டும் ஊத்திட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சு. என்ன எல்லா வேலையும் முடிஞ்சா? உங்களுக்கு அறிவு இருக்கா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். சாயந்தரம் நேரம் வெயிலே மறைஞ்சு போகுது. என்னமா நீ சூடா இருக்க பத்தியா? வேற பின்ன எதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கே நீங்க வீட்டுல இருக்கீங்க. யாரு? நான் உனக்கு தொல்லையா? வேற பின்ன இந்த கண்ணாடி உனக்கு தேவையா? முந்தியெல்லாம் கண்ணாடி போடாம எவ்வளவு அழகா இருப்ப. அதான் இப்ப நீங்க கூடால இருக்கீங்களா, அப்படியே தலைவலி வந்துட்டு அதான் கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு. வரண்டி உனக்கு ஏன் வராது? பசிக்குதுன்னு ஒருத்தன் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். இப்ப தானே சாப்பிட்டீங்க. ஓய், இது அந்த பசி இல்ல. வேற பின்ன ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. பேசாம உங்க வீட்டுக்கே போயிடுறீங்களா? ஆ, போலாம். எனக்கு ஓகே தான். உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு ஒண்ணு பண்ணிருக்கேன். என்னது? ஏய், கடையில போய் தானே வாங்கிட்டு வந்த. அவ்வளோலாம் இல்ல. காலையில நீங்க ஆபீஸ் கிளம்புனதா பக்கத்துல இருந்த கடையில போய் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணிருக்கேன். உன்னை யாரு வெளியே போய் சொன்னது? சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. விக்கி, என்ன சொல்லு. நானும் வேலைக்கு வரட்டுமா? ஏன், நான் சம்பாதிக்கிறது காணலையா? இல்ல, எனக்காண்டி தானே எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டு இப்படி வந்து நிக்கிறீங்க. எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்காண்டி இந்த ஓட்டு வீட்டுல வந்திருக்கீங்க எல்லாம். ராஜா மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்தீங்க, எனக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டீங்க எல்லாம். இப்ப நீங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் வேலைக்கு வந்தா யூஸா இருக்கும்ல நமக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் போறேன்ல, நான் பாத்துக்கலாம். ஆமா, எனக்காக குலாப் ஜாமுன் பண்ணேன்னு சொல்லிட்டு தனியா இருந்து சாப்பிடலாம்னு நினைச்சிட்டியா? ஐயடா,
வாங்க எடுத்து வைக்கேன். ஆதி வேற இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கான். அப்பனா எனக்காண்டி பண்ணல, உன் கொழுந்தனாருக்காண்டி தான் விழுந்து விழுந்து பண்ணிருக்க. விடுங்க. ஏ கண்ணாடி குல்ஃபி போடா. போடாவா, இந்த வாரேன். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? நல்லா இருக்குதானே? என் ஜில்லு கையால பண்ணது நல்லா இல்லாம இருக்குமா? ஐயே ரொம்பதான். நிஜமா தான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சும்மாவே ஸ்வீட்னா பிடிக்கும், இதுல சொல்லவா வேணும்? ஸ்வீட் பிடிக்காத யாராவது இருப்பாங்களா? இருக்காங்களே. அம்மாக்கெல்லாம் பிடிக்காது, அம்மாலாம் ஸ்வீட்டே எடுக்க மாட்டாங்க. ஆமா, ஆசிரமத்துல ஏற்கனவே அவங்க வயசானவங்க, இதுல ஸ்வீட் எடுத்தாலும். அவங்களுக்கெல்லாம் வயசாச்சா? விக்கி, நிஜமாலுமே நீங்க கஷ்டப்படுறீங்க தானே? என்ன கஷ்டம்? வந்ததுல இருந்தே கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, உங்க வீட்ல நீங்க எப்படி இருந்தீங்க? ராஜா மாதிரி இருந்தீங்க. ஸ்கூலுக்கு கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஏஓ போஸ்டிங்ல இருந்துட்டு இப்ப சாதாரண ஒரு வேலைக்கு போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அதுவும் எனக்காக. இதுக்காக தான் நான் உங்களுக்கு நோ சொல்லிட்டே இருந்தேன். நோ சொல்லிட்டு இருந்த? என்னத்த பேசிட்டு இருக்க? கல்யாணமே ஆயாச்சு. இங்க பாரு, பெரிய வீட்டுல இருந்தேன், பெரிய வீட்டுல வாழ்ந்தேன், அதையெல்லாம் அப்படியே விட்டுரு. என் ஒய்ஃபை மாளிகையில வைக்காம இந்த ஓட்டு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. நான்லாம் சின்னதுலயே யாருமே இல்லாம வளர்ந்தவா விக்கி, நீங்க அப்படி இல்ல. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? எனக்கு சுகமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடந்து. என்னாச்சு? இந்த அருண் இருக்கான்ல, வேணுனே ஏதோ ஜாட பேச்சு பேசிட்டு போனான். பொண்ணுக்காக வீட்டை விட்டு வந்து சொந்த அப்பாவையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க விக்கி. அப்பா தனியா அந்த ஸ்கூல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு நாளும் எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்க போனீங்கனால எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். எது? நானா போகல. இங்க பாரு, என்னை பேச வைக்காத தமிழ், வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த கோவத்தை குறைங்க. எல்லாத்துக்கும் முதல்ல தலையை கட்டிட்டு இந்த கோவம் தான். தியாரா, நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. அவளை விட்டுக்கிட்டு வேணா வீட்டுக்குள்ள வான்னு சொல்லியாவ. அதுக்கு தாலி கட்டினாவ. யோசனை பேச்ச பத்தியா? அவ இது வரைக்கும் இப்படி எல்லாம் பேசி நான் கேட்டதே கிடையாது. சொத்துக்காண்டி தானே உன்னை வளைச்சு போட்டா. இந்த சொத்துல ஒரு பங்கு உனக்கு கிடையாதுன்னு. நம்ம என்ன அவிய சொத்துக்காண்டி அங்க போனோம்? அதான் அந்த ஆளுக்கு இருக்கட்டு. என்னதான் உங்க அம்மா அப்படி பேசியிருந்தாலும் அப்பா பாவம் இல்ல விக்கி. என்ன கேட்டா நீங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வீட்டுக்கு போறதுதான் நல்லது. சரி வா போவோம். அடுத்ததான் அவமானப்படணுமா? போய் அவமானப்பட்டுக்கிட்டு வருவோம். என்னையும் கூட்டு போனா தானே அவமானப்படுற மாதிரி இருக்கும். நான் இங்கே இருந்துக்கலாம். எப்பவாவது நீங்க என்ன வந்து பார்த்துக்கிட்டு போங்க. பேச முன்னாடியே இதுக்கு நான் எவ்வளவு கோவப்படுவேன்னு உனக்கு தெரியுதுலாம். திக்கி திக்கி பேச தெரியுதுலாம். அத்தை இருக்காங்க, அம்மா, ஆதி எல்லாரும் இருக்காங்க. என்னைய நம்பி வந்த உன்னைய இப்படியே விட்டுக்கிட்டு நான் அவியில தேடி போகணுமா? இப்போதைக்கு இதுதான் கரெக்டான தீர்வு. பார்ஜிலு, அடிச்சதெல்லாம் கிடையாது, அடிக்க வச்சிடாத பாத்துக்கா. உங்களுக்கு வில்லனே இந்த கோவம் தான். இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் யாரும் உங்க கூட இருக்க மாட்டாவ பாத்துக்கிடுங்க. அத நீ இருப்ப எல்லாம். நான் இருப்பேன் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருங்க. இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா நானும் போயிருவேன். எங்க வரைக்கும் போயிருவ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்போ ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? அழுவீங்க தானே? இல்லையே, கண்ணுல தூசு விழுந்துட்டு. உங்களுக்கு இதே பிரச்சனையா? இப்பலாம் எங்க அம்மாக்கு கண்ணுலயும் இப்படிதான் அடிக்கடி தூசு விழுது. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட், எங்க அம்மாக்கு கண்ணுல என்ன கண்ணீர் வர கேட்டா தூசு விழுந்துட்டுன்னு சொல்லிடுவாங்க. சரி, ஃப்ரெண்டுக்கு இனிமே வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு இரு. ஈவினிங் என் செல்ல குட்டியை வந்து பாக்குறேன், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்.